ஹாய் மக்களே, நான் கணேஷ். நீங்கள் பார்த்துருக்க சேனல் ரூபி 360. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங் வந்து நேற்று நைட் வந்து 10 o'clock கிட்ட வந்து இறந்துருக்காரு. நேச்சுரல் டெத் தான். ஏஜ் வந்து 92. ஸோ அவர் வந்து இந்தியாவுக்கே வந்து நிறைய ரிஃபார்ம்ஸ் வந்து பண்ணியிருக்காரு. அதில் நம்ம எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் வந்து என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத மேஜராக பார்க்கலாம். அதில் வந்து 1991 ரிஃபார்ம்ஸ், அதுக்கப்புறம் வந்து மன்ரேகா பற்றி மட்டும் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி அவரோட பேக்ரவுண்ட் மட்டும் ஷார்ட்டாக பார்த்துடலாம். இதில் என்னென்னா, ஃபஸ்ட்டு எக்கனாமிக்ஸ் வந்து அவர் கேம்பிரிட்ஜில் வந்து முடிச்சிருக்காரு. முடிச்சுட்டு டாக்டர் ஆஃப் ஃபிலாசபி இன் எக்கனாமிக்ஸ் வந்து ஆக்ஸ்ஃபோர்டில் வந்து முடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து 1971 பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் கீழே வந்து எக்கனாமிக் அட்வைசராக இருந்திருக்காரு. தென் வந்து சீஃப் எக்கனாமிக் அட்வைசராக வந்து ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி கீழே வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறம் வந்து ஆர்பிஐ கவர்னர் இருந்திருக்காரு. அப்புறம் டெப்யூட்டி சேர்மன் ஆஃப் பிளானிங் கமிஷன், இப்போ நித்தி ஆயோக்னு இருக்கு இல்லையா, அதுக்கு இருந்திருக்காரு. அப்புறம் வந்து சேர்மன் ஆஃப் யூஜிசி இருந்திருக்காரு. நெக்ஸ்ட் வந்து மெயின் வந்து 1991 to 96 அவர் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டராக வந்து இருந்திருக்காரு. 2004 to 2014 வந்து பிரைம் மினிஸ்டராக இருந்திருக்காரு. ஸோ இதில் மெயின் வந்து என்ன அப்படின்னா, நம்ம வந்து 1991 நடந்த அந்த ரிஃபார்ம் வந்து பார்க்குறோம். அப்போ 1990 நம்ம கண்ட்ரியோட பொசிஷன் வந்து எக்கனாமிக் ரைசஸ் வந்து ரொம்ப ஹையராக இருந்தது. ஸோ எப்படி அப்படின்னா, ஃபிசிக்கல் டெஃபிசிட் வந்து ரொம்ப ஹையாக இருந்தது. ஃபிசிக்கல் டெஃபிசிட் அப்படிங்கிறது கவர்மெண்ட்டோட இன்கம் மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர். இன்கம் வந்து டேக்ஸு, டைரக்ட் டேக்ஸ், இன்டைரக்ட் டேக்ஸோட இன்கம் வந்து கவர்மெண்ட்டுக்கு போகும். அப்புறம் அவங்க செய்கிற இன்கம் கொடுக்கறது, சேலரி கொடுக்கறது, ஸோ இது மாதிரிலாம் வந்து எக்ஸ்பெண்டிச்சராக வரும். ஸோ இந்த இன்கம் மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து நெகட்டிவில் இருந்ததுன்னா அதை வந்து நம்ம டெஃபிசிட்னு சொல்கிறோம், ஃபிசிக்கல் டெஃபிசிட் அப்படின்னு சொல்கிறோம். அது ரொம்ப ஹையராக இருந்தது. சிம்பிளாக சொல்லணும்னா கவர்மெண்ட் வந்து கடனில் இருந்தது. அதே மாதிரி ஃபாரெக்ஸ் ரிசர்வ் வந்து $1.2 பில்லியன் தான் இருந்தது. ஸோ இதனால் என்ன ஆகும்னா, இம்போர்ட் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட டாலர்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. 2 வீக்ஸ் தான் இம்போர்ட் பண்ண முடியும், அந்தளவுக்கு தான் நம்ம இருந்திருக்கோம். ஸோ 1991 ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த எல்பிஜின்னு சொல்லிட்டு லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன், இது வந்து அவர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு. ஸோ ஆல்ரெடி இந்த ரெகுலேஷன் வந்து டீரெகுலேட் பண்ணுறாரு. ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து இருந்தது வந்து லைசன்ஸ் ராஜ். லைசன்ஸ் ராஜுங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ ஒருத்தர் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணணும் இல்லை பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா அது வந்து ரொம்ப கஷ்டம். நிறையா லைசன்ஸ் வாங்க வேண்டியது இருக்கும். இப்போ ப்ரொடக்ஷனாக ஒரு லைசன்ஸு, மறுபடியும் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டுக்கு ஒரு லைசன்ஸு, அப்புறம் மறுபடியும் புதுசாக எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்கன்னா மறுபடியும் லைசன்ஸ் வாங்கணும். ஸோ இது ரொம்ப ஸ்ட்ரிஞ்சண்ட்டாக இருந்ததுனால நிறையா கரப்ஷன் கொடுத்து பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. எல்லாராலையும் பிஸ்னஸ் பண்ண முடியாத அளவுக்கு இல்லை. ஸோ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து ரூல்ஸ் இருந்தது. கவர்மெண்ட் கையில் ரொம்ப கண்ட்ரோல் இருந்தது. ஸோ இதான் வந்து லைசன்ஸ் ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து கேன்சல் பண்ணிட்டார். ஸோ இதை கேன்சல் பண்ணதுனால என்னாச்சு அப்படின்னா, பெட்டராக வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு அது சப்போர்ட்டிவாக இருந்தது. இது போக வந்து இம்போர்ட் டேக்ஸ் டியூட்டி வந்து குறைச்சதுனால இம்போர்ட் பண்ணுற ப்ராடக்ட் வந்து விலை வந்து கம்மியாக இருக்கும். ஸோ பேசிக்காக என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து லிபரலாக வந்து இண்டிவிஜுவல் வந்து விடுறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு விடுறாங்க அப்படின்னு அர்த்தம். பேங்கிங் செக்டார்லையும் இதே மாதிரி வந்து ஸ்டாட்யூட்டரி லிக்விட் ரேஷியோ அப்படின்னு ஒன்று இருக்குது. அது ரிசர்வ்ஸில் எவ்வளோ வந்து வைக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதோட பெர்சன்டேஜ் வந்து குறைச்சிருக்காங்க. கேஷ் ரிசர்வ் ரேஷியோன்னு சொல்லி கேஷாக வந்து ஒரு பேங்க் எவ்வளோ வைக்கணும் அப்படின்னு இருந்தது. அது 25%லேருந்து 10% குறைச்சிருக்காங்க அந்த டைமில். ஸோ இதெல்லாம் குறைச்சதுனால பேங்க் கையில் வந்து நிறையா காசு இருந்ததுனால அவங்க வந்து அதிகமாக லெண்ட் பண்ண முடியும். அதிக லெண்ட் பண்ணாங்கன்னா, இப்போ பிஸ்னஸ்க்கு அதிக கடன் வாங்கினாங்க அப்படின்னா சர்க்குலேஷன் ஆஃப் மணி இன் எக்கானமி வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இதனால் வந்து எக்கானமி வந்து பெட்டராக பூஸ்ட் ஆகும். அடுத்து வந்து ப்ரைவேட்டைசேஷன்னா ஆல்ரெடி பப்ளிக் செக்டராக இருக்க கம்பெனிஸை வந்து அதோட ஸ்டேக்கை வந்து ப்ரைவேட்டைசேஷன் பண்ணுறது. அப்படி இல்லாட்டி சில செக்டாரில் வந்து ப்ரைவேட் கம்பெனிஸ் வரவே முடியாமல் இருந்தது. டெலகாமில், அதே மாதிரி ஏவியேஷன் செக்டாரில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இப்போ டெலகாமில் வந்து ஏர்டெல் உள்ள வந்தாங்க. ஏவியேஷனில் வந்து இந்தியன் ஏர்லைன்ஸ் மட்டும்தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஸ்பைஸ் ஜெட், இண்டிகோ இவங்களாம் உள்ளே வந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரைவேட் பிளேயர்ஸ் உள்ளே வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, காம்படிஷன் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி யார் வந்து பெட்டர் ப்ராடக்ட்டை வந்து சீப்பான ப்ரைஸில் கொடுக்குறாங்க, இல்லை பெட்டர் சர்வீஸை சீப்பான ப்ரைஸில் கொடுக்குறாங்கன்னு, அந்த எஃபிஷியன்சி யார் பெட்டராக பண்ணுறாங்கன்னு வரும். இந்த மாதிரி காம்படிஷன் அதிகமாகும் போது தான் இன்னோவேஷனும் வரும். ஸோ ப்ரைவேட்டைசேஷன் வந்து பண்ணணும். காம்படிஷன் ரொம்ப ஹெல்த்தி. அதுக்கு முன்னாடி வந்து காம்படிஷன் இல்லாமல் இருந்தது. நெக்ஸ்ட் வந்து குளோபலைசேஷன் வந்து என்ன அப்படின்னா, இப்போ வெளிநாட்டுக்காரங்க வந்து இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும். இப்போ இங்கே ஒரு மேனுஃபேக்சரிங், இங்கே ஒரு பிஸ்னஸும் நடக்குதுன்னா அது கேபிட்டல் வேணும். ஸோ அது வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம சொல்கிறோம். ஸோ அது வந்து 51% தான் இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஸோ அதனால் என்ன ஆச்சுன்னா, ஃபாரின் இன்ஃப்ளோ வந்து நிறையா வரக்கான வழி பண்ணாங்க. அதனால் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நிறைய வந்தது. ஸோ இது 3 தான் பேசிக்கு. இதில் மெயினாக வந்து ருப்பியை வந்து டீவேல்யூ பண்ணியிருக்காங்க இன்டென்ஷனலாக. ஸோ நிறைய அப்போசிஷன் வந்தாலும் அதை வந்து இன்டென்ஷனலாக டீவேல்யூ பண்ணுறாங்க. ருப்பியை டீவேல்யூ பண்ணுறது அப்படின்னா என்னென்னா, 1990s கிட்ட வரைக்கும் வந்து ஒரு 1990s வந்து ஒரு டாலர் வந்து ₹17.50 வந்து இருந்தது. அதுக்கப்புறம் 92 கிட்ட வரும்போது இந்த ரிஃபார்ம்ஸ்லாம் ஆகி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ₹25 வந்து வந்துருச்சு. ஒரு டாலர் வந்து ₹25 ஆச்சு. இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, எக்ஸ்போர்ட்ஸ் வந்து பெட்டர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம இங்கேருந்து ஒரு பொருள் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து அவங்க கரன்சி வாங்க மாட்டோம். ஸோ நம்ம வந்து டாலரில் தான் வாங்குவோம். ஸோ அவங்க வந்து $1 கொடுத்து அந்த பொருளை வாங்கிட்டு இருந்திருக்காங்கன்னா, 1990ல் $1 கொடுத்து அந்த பொருளை வாங்கியிருக்காங்கன்னா, இப்போ அவங்க வந்து $3/4 வந்து அந்த பொருளை வாங்கிட முடியும். அதாவது கொஞ்சம் கம்மியான அமௌண்ட்லேயே வந்து அந்த சேம் ப்ராடக்ட் வாங்கிட முடியும்.
புரியுற மாதிரி சொல்லணும்னா ப்ரைஸ் வந்து சீப்பாக இருக்குது. இப்போ ஃபாரினர்ஸ் வந்து நம்ம ப்ராடக்ட் வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ப்ரைஸ் சீப்பாக இருக்கிறதுனால எக்ஸ்போர்ட் வந்து இங்கேருந்து பெட்டராக பண்ண முடியும் நம்மளால். இது வழியாக வந்து எக்ஸ்போர்ட்டை வந்து பூஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து டீவேல்யூங் ருப்பி. யூஸ்வலாக ருப்பி டீவேல்யூ பண்ணும்போது எக்ஸ்போர்ட்ஸும் வந்து அதிகமாக போகும், இம்போர்ட் வந்து டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி. ஏன்னா இப்போ டாலர் கணக்குக்கு வந்து ருப்பி அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா இம்போர்ட் காஸ்ட்டும் அதிகமாக இருக்கும். இப்போ பொருள் இம்போர்ட் பண்ணும்போது அதோட விலையும் வந்து அதிகமாகும். நெசசரியாக இம்போர்ட் பண்ணியிருந்த பொருள்லாம் வந்து விலை அதிகமாகிடுச்சுங்கிறது அந்த டைமில் இருந்த ப்ராப்ளமாக இருந்துச்சு. பட் எஃபெக்டை விட சைடு எஃபெக்ட் கம்மியாக இருக்கனால இதை நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியதாக போயிருக்கு. இதனாலையும் இது போக வந்து தேவையில்லாத ப்ராடக்ட்லாம் இம்போர்ட் பண்ணுறது வந்து குறையும். ஸோ இந்த தான் வந்து மெயினாக வந்து நடந்திருக்கு. ருப்பி டீவேல்யூ பண்ணுறதுனால இது நடந்ததுனால மறுபடியும் ஃபாரெக்ஸ் வந்து அதிகமாகச்சு, ஃபாரெக்ஸ் ரிசர்வ் வந்து அதிகமாகச்சு. அப்போ வந்து $1.2 பில்லியன் இருந்தது நம்மகிட்ட ஃபாரெக்ஸ். இப்போ கரண்ட்லி வந்து $650 பில்லியன்ஸ் கிட்டே இருக்குது. ஸோ இதுக்கு மேஜர் ரீசன் வந்து இந்த 1991 பண்ண ரிஃபார்ம்ஸ் தான். இதுக்கப்புறம் வந்து பெர் கேபிட்டா இன்கம் அதிகமாக இருக்குது, பாவர்ட்டி வந்து அதிகமாக குறைஞ்சிருக்கு, அதுக்கப்புறம் வந்து ஜிடிபி வந்து அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து அவர் இம்பார்ட்டண்ட்டாக பண்ண ரிஃபார்ம் வந்து மன்ரேகா ஆக்ட் வந்து கொண்டு வந்தது. அது வந்து 2005 ஆகஸ்ட் மந்த் வந்து கொண்டு வந்தது. இது என்ன அப்படின்னா மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட். இது வந்து ஒரு லா ஆக்சுவலி. இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு வருஷத்தில் வந்து 100 டேஸ் வந்து கம்பல்சரியாக வந்து ஜாப் இருக்கும். யாருக்கு அப்படின்னா அன்எஜுகேட்டடாக இருக்காங்க, இல்லை வேறு ஏதாவது ஒர்க் பண்ணியிருக்காங்க ஆனால் பார்ஷியல் ஆஃப் த இயர் வந்து ஒர்க் இருக்காது. இப்போ அக்ரிலாம் பார்த்தீங்கன்னா இன்பிட்வீன் டைமில் எதுவும் ஒர்க் இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த டைமில் அவங்க வந்து அந்த ஒர்க் ஆட் பண்ணலாம். இது வந்து ஒரு சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம். இன்கேஸ் வந்து இதுக்கு நம்ம அப்ளை பண்ணி 15 டேஸில் நம்ம எங்கேயுமே அலோகேட் பண்ணல ஜாபுக்கு அப்படின்னா நமக்கு வந்து அலவன்ஸ் வந்து கொடுக்கணும், அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்ஸ் வந்து கொடுக்கணும். ஸோ இது வந்து ஒரு லா. ஸோ இதில் என்ன மெயினாக அப்படின்னா ரூரல் ஏரியாவில் இருக்கிறவங்க வந்து ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறது தான் அதோட மெயின் ஒர்க்காக வந்து இருக்கும். இப்போ இந்த மாதிரி ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் வந்து இது பண்ணுறது, அதுக்கப்புறம் அக்ரிக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுறது, அப்புறம் ரோடு போடுறது, வெல் இது பண்ணுறது. ஸோ இது மாதிரி வந்து ஆக்டிவிட்டீஸ் தான் இருக்கும். ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுற மாதிரி ஆக்டிவிட்டீஸ் வந்து அங்கே இருக்கும். ஸோ இது யார் செய்வாங்க அப்படின்னா ரூரல் ஏரியாவில் இருக்கவங்களே செய்வாங்க. ஒரு 5 கிலோமீட்டர் ரேடியஸில் இருக்கிறதுக்குள்ளே நமக்கு வந்து அந்த இது வந்து அலோகேட் ஆகும். ஸோ 100 டேஸ் வந்து நம்ம போய் ஒர்க் பண்ணிக்கலாம். கரண்ட்லி வந்து தமிழ்நாட்டில் $319 வந்து ஒரு நாளைக்கான வேஜ். இதில் வந்து பேங்க் வந்து டைரெக்டாக வந்து அமௌண்ட் போயிடும். ஸோ அதனால் கரப்ஷன் அவாய்ட் பண்ணுறதுக்காக சொல்லியிருக்காங்க. இதனால் என்ன நடக்குது அப்படின்னா ரூரல் டு அர்பன் ஏரியா மைக்ரேஷன் வந்து குறையுது. முன்னாடி வந்து சிட்டிக்கு போய் பட்டணத்தில் போய் தான் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இப்போ அங்கங்கேயே போடுறதுனால மைக்ரேஷன் வந்து அவாய்ட் ஆகிறதுனால அந்த இடத்துல டென்ஸ் ஏரியா இல்லைன்னா கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஸோ அது ஒரு இது. இன்னொன்று வந்து விமன் வந்து 1/3 வந்து விமன் எம்ப்ளாய்மெண்ட் அங்கே அதில் இருந்தது. டுவர்ட்ஸ் 50% கொண்டு வரதா சொன்னாங்க. இப்போ மேக்ஸிமம் வந்து விமன் தான் ஒர்க் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இது போக வந்து நிறைய ரிஃபார்ம்ஸ் வந்து நடந்திருக்கு. ஆதார் வந்து அவர் டைம் பீரியடில் தான் கொண்டு வந்தது, ஆதார் கார்டு. அதுக்கப்புறம் வந்து ரைட் டு எஜுகேஷன் 6 to 14 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் வந்து கம்பல்சரி அண்டு ஃப்ரீ எஜுகேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணணும்னு அவர் டைமில் தான் வந்தது. ஸோ இது மாதிரி வந்து நிறைய சொல்லிட்டே போகலாம், அவ்வளோ பண்ணியிருக்காரு. ஸோ நான் வந்து பேசிக்காக இது 2 தான் சொல்லணும்னு நினச்சேன். இப்போ வந்து 2014 வந்து அவர் லாஸ்ட்டாக கொடுத்த இன்டர்வியூவில் வந்து ஹிஸ்ட்ரி வில் பி வெரி கைண்டர் டு மீ தேன் த மீடியா அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ உண்மையிலே ஹிஸ்ட்ரி வந்து கைண்டர் தான். கவர்மெண்ட் வந்து 7 டேஸ் வந்து நேஷனல் மார்னிங் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அவரை ரெஸ்பெக்ட் பண்ணும் விதமாக. ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃப்ளாக் வந்து ஹாஃப் ஹைஸ்ட் வந்து பண்ணுவாங்க. இந்த வீடியோவில் தான் உங்கள் நேரத்துக்கு நன்றி.